தூரத்துலேருந்து உங்களை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தீங்க. ஓ தேங்க்யூ. ஸோ யூ வாண்ட் மை நம்பர்? நோ. தூரத்துலேருந்து பார்க்குறப்போ அழகாக இருக்குன்னு சொன்னீங்களே. இப்போவும் அதை தான் சொல்கிறேன். அடங்கோ. மாமா இங்கே மாமா போகிறீங்க? போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குறியடி, விளங்குமாடி. அப்புறம் போனதுக்கப்புறம் யார்கிட்ட மாமா கேட்க முடியும்? என்ன மாமா முட்டா பேசுகிறீங்க? என்னடி அம்மு, ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி பேசிட்டியடி. அப்படின்னு சொல்லிட்டு போங்க மாமா, டென்ஷன் ஆகுதுல்ல. என்னடி அம்மு, சோத்தை திங்கிறியா இல்லை வேற ஒன்றத்தையும் திங்கிறியா? நீ தானே சொன்ன சிக்கன் பிரியாணி பண்ண போறேன்னு, அதாண்டி மட்டன் வாங்க போறேன். சரி மாமா, மறந்துட்டேன், கோச்சிக்காதீங்க. ஏண்டி அம்மு, இதுக்கு ஏண்டி சாரி கேட்குற? அந்த கெட்ட வார்த்தை மட்டும் பேசியிருக்காம இருந்திருக்கலாம்டி. ஆனந்தமான வாழ்க்கை அக்காவுடைய சேர்க்கை. படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 இந்த ஹலோ. தூங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஒழுங்கா போய் தூங்குங்க. நைட்டு தூங்கும்போது தலைகாணி கரையில ஸ்வீட் பாக்ஸ் வச்சு தூங்குங்க. அப்பதான் ஸ்வீட் ட்ரீம்ஸ் வரும். குட் நைட். நீங்க தான் சிவாஜின்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நானா சிவாஜியா? என்ன சிரிக்கிற? மாமா நீங்க இந்த ஜட்டி போட்டுக்கோங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். தம்பி உனக்கு இந்த ஜட்டி தான்ப்பா நல்லா இருக்கும், இது போடுப்பா. இப்படி அம்மா ஒய்ஃப் 2 பேரும் கொடுத்தா எதை நான் போடுறது? பாக்குறேன்டா நீ எதை போடுறன்னு. இதுவா அதுவா எதெல்லாம் போடுறது? நீ எந்த ஜட்டி தான் போட்டுக்கணும். அதெல்லாம் முடியாது, இததான் போடணும். மாமா உங்களுக்கு இந்த ஜட்டி தான் நல்லா இருக்கும், நீங்க இததான் போடணும் சொல்லிட்டேன். அம்மா சொல்றது கேளுப்பா, இத போட்டுக்கப்பா, சூப்பர்மேன் மாதிரி இருப்பப்பா நீ. சரிம்மா குடு, இதையே போட்டுக்கிறேன். இந்தாப்பா. எப்படி? சரிடா போயிட்டு வரேன். நல்ல வேலை நீங்க உங்க அம்மா கொடுத்த ஜட்டியை போட்டுக்கிட்டீங்க. எங்க நான் கொடுத்த ஜட்டியை போட்டுக்கீங்களோன்னு பயந்துட்டேன். எனக்கு புரிஞ்சுதுடி, எனக்கு ஓட்ட ஜட்டி தான் பிடிக்கும் தெரிஞ்சும் புது ஜட்டி நீ எடுத்துட்டு வந்த பாத்தியா, அப்பவே நான் புரிஞ்சுட்டேன். ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா? I want attitude. Attitude. மேடம் டைரக்டர் ஆட்டிட்யூட்ன்றாங்க. அப்படினா ஆட்டிட்யூட். ஃபர்ஸ்ட் எப்ப தண்ணி அடிச்ச? 10th படிக்கும்போது. எப்படி? நான் ஒரு குவார்டர் வாங்கி அதை கட்டி. தமிழ் நீங்க என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க. சரி, திருவள்ளுவரின் பெயர் என்ன? திருவள்ளுவரின் பெயர் பாரதி. பாரதி. கோல்கேட் வேத சக்தி. ஹலோ. சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. கொளுத்திர வேண்டியதுதான். ஆனா பணமரத்தை எப்படி நான் கொளுத்த முடியும்? பாஸ்பரஸ் சாணி உருண்டையில வச்சு உருட்டி உருட்டி பணமரத்துல வீசுங்கடா. வெயில் அடிச்சு சாணி காஞ்சதும் மரம் தானா எரியும். என்னையா அண்ணன் சயின்ஸ் மாதிரி பேசுறாரு? அவருக்கு ஆக்கிற பார்முலா தெரியாது, அழிக்கிற பார்முலா அடுத்தபடி. சூப்பர். ஆர்மிக்கு நம்ம யூஸ் பண்ற வெடி மருந்துகளை ரொம்ப சீக்ரெட்டா வர வச்சிருக்கேன். அது இன்னைக்கு ஈவினிங் உங்க எல்லாருக்கும் கிடைச்சிடும். அதை வச்சு பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் தயார் பண்ணி இவன் கிட்ட நீங்க கொடுக்கணும். அந்த பாம்பு வெடிக்கணும். நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன். சிரிக்காதீங்க, சாமி பேரு. நைட்டு கண்ணை குத்தி